Assalamualaikum and hello friends, welcome back to my channel Furry Creations. இது ஒரு Thursday எடுத்த vlog தான் friends. காத்தாலே ஃபைஸாவும் ரியான் குட்டியும் கிச்சனுக்கு வந்துட்டாங்க. எந்திரிச்சு ஃபைஸா பேன் கேக் வேணும்னு கேட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு. சரி ரெண்டு பேருக்கும் ஃபைஸாக்கும் ரியானுக்கும் பேன் கேக் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். கவுண்டர் டாப்பில் உட்கார வச்சுட்டேன் ரெண்டு பேரையும், இல்லைனாக்கா கத்தினே இருப்பாங்க. நான் வெறும் பனானா அதுக்கப்புறம் முட்டை சேர்த்து தான் பேன் கேக் செய்ய போகிறேன். சர்க்கரை எதுவும் சேர்க்க மாட்டேன். பனானா ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவேன். அது ரேர் தான், எப்போயாவது தான் சேர்க்குவேன். நான் ஒரு பெரிய சைஸ் பனானா அதுக்கப்புறம் ரெண்டு முட்டையிலும் நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்க போகிறேன். ஃபைஸா குட்டியும் ரியானும் நல்லா விளையாடின்னு இருந்தாங்க. இப்போ காத்தாலே ஃபைஸா குட்டியை மட்டும் குளிக்க வச்சுட்டு போகிறேன். ரியான் குட்டி பசி தாங்க மாட்டார். ஸோ அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் குளிக்க வைப்பேன். நீங்கள் பேன் கேக் எப்படி செய்வீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் பேன் கேக் தவால தான் செய்ய போகிறேன், இல்லைனாக்கா யூஸ்வலான தோசை தவாலேயே பெருசாக செஞ்சு கொடுத்துருவேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சு கொடுத்தா கொஞ்சமாக சாப்பிட்றாங்க இன்ட்ரெஸ்ட்டாக. சரின்ட்டு பேனை க்ரீஸ் பண்ணிட்டு ஆயிலில் நான் பேன் கேக் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரியான் குட்டிக்கு போட்டு கொடுத்துடலாம், அவங்க பாட்டி ஓட்டின்னு இருப்பாங்க. அதுக்குள்ளேயே நான் ஃபைஸாவை குளிக்க வச்சுருவேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றாங்க, இல்லைன்னா இந்த பசங்க வாயே திறக்கிறதில்ல. குக் ஆகிடுச்சு. ரியான் குட்டி என்கிட்ட தான் இருக்கார், ட்ரைபாட் பிடிச்சி ஆட்டினே இருக்கார். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா அவர் இருக்கப்போ நான் வீடியோவே எடுத்ததில்லை. சரி இன்றைக்கி vlog எடுக்கலாமே அப்படின்னு தான் எடுத்தேன். பாருங்கள் பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் ஹனி எதுவும் சேர்க்க மாட்டேன், அப்படியே தான் சாப்பிடுவாங்க. இப்போ ஃபைஸாக்கும் பேன் கேக் அதுக்கப்புறம் தோசையில் உருளைக்கிழங்கு மசாலா இருந்துச்சு, அதுவும் போட்டேன். இங்கே ஃபைஸா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெறும் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு இன்னும் எனக்கு மட்டும் தோசை போட்டிருக்க அப்படின்னு கட்டியிருந்தாங்க. சரி போட்டு அவங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபைஸாவையும் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டேன். சரி கையோட வீடு துடைச்சிடலாம் அப்படின்ட்டு வீடு துடைச்சிட்ருக்கேன். நான் எப்போவுமே தேர்ஸ்டேவே வீடு துடைச்சிடுவேன். ஃப்ரைடே கொஞ்சம் பிஸியாகவும் போவோம், குளிக்க வைக்கிறது பசங்களை, அப்படி எல்லாத்தையும் தொழுகிறது இது அதுன்ட்டு பிஸியாக டைம் போகிறதே தெரியாது, சட்டுன்னு போய்டும். அதனால நான் தேர்ஸ்டேவே எல்லாம் ரெடி பண்ணிடுவேன், வீட் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம். ஃபைஸாவும் ரியான் குட்டி அவங்க பாட்டி கூட வெளியே தான் விளையாடின்னு இருக்காங்க. நான் ஸோ முன்னாடி மட்டும் தொடச்சி விட்டுடுறேன். என்னை பார்த்தாக்குனாக்கா திருப்பி அழ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாம் தொடச்சி விட்டு நான் மேட்டும் மாற்றிடுறேன். பழைய மேட்டெல்லாம் எடுத்து துவைக்க போட்டு அதுக்கப்புறம் துவைச்சி வச்சுருந்த மேட்டை சேஞ்ச் பண்ணிடுறேன். பாருங்க ரியான் குட்டி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு பிளேட் அங்கே இருந்துச்சு. சரி அதுவும் போட்டேன் சிங்கில். அதுக்கப்புறம் எங்களுக்கும் அதே பேனில் தோசை மாதிரி போட்டேன். தோசை அதுக்கப்புறம் சாப்பாடு இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் துணி வாஷ் பண்ண போகிறேன். இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு 10 மணி கிட்ட ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சரி இப்போ கையோடு வந்து துணியை துவைச்சி போட்டுடலாம் அப்படின்ட்டு துணி நிறைய சேர்ந்துச்சு, ஒரு 2-3 நாள் துவைக்கிறதுனால. நிறைய அழுக்கு இருக்காது, சரி ஓரளவுக்கு ப்ரஷ் பண்ணாவே அழுக்கு போயிடும். இது வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய். ஜஸாக்கல்லாஹு. தேங்க்யூ. பாய் பாய் பாய். நடுவில் ரியான் குட்டியும் அழுந்துட்டு இருந்தார். சரி போயிட்டு ஃபீட் பண்ணி திருப்பி அவங்க பாட்டி கூட கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு வந்துட்டேன். இருக்கிற மிச்ச துணியெல்லாம் துவைச்சி போட்டுடலாம் அப்படின்ட்டு. யூனிஃபார்ம் கலர் தான் எனக்கு பெரிய வேலையாக இருக்கும், எல்லா துணியும் சீக்கிரம் துவைச்சிருவேன். அதுக்கப்புறம் ரியான் குட்டி அதுக்கு மேலே 1 hour 1.5 hour தான் இருப்பார் விட்டு. அவர் உள்ளே வந்துட்டார் ரூம்கிட்ட.
எங்கே காணுமேன்ட்டு ட்ரைபாட் வச்சுருந்தா அதை வச்சு விளையாடிருந்தார். ஒரு ட்ரைபாட் எடுத்து விளையாடினாவே எனக்கு கபீர்னு இருக்கும். ஒரு வாட்டி ஃபைஸா அப்படி தான் விளையாடுறேன்னு சொல்லி ஒடிச்சிட்டா. ஹாய் எப்படியோ சமாதானப்படுத்தி அவர்கிட்ட ட்ரைபாட் வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபைஸா பாருங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. ஒரு பொம்மை வச்சு விளையாடிருந்தா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட Thursday மார்னிங் vlog. இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹு கைரன். தேங்க்யூ.